இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் நீங்க வாங்கி தரீங்களா? சரி சரி, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போவோம்ல, போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு நான் அங்க கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, மேங்கோ, பிஸ்தா, இப்படி இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம்லயும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கப்பு வேணும். முக்கியமா அந்த எல்லா ஐஸ்கிரீமையும் ஒன்னா போட்டு இந்த சாக்லேட்லாம் ஊத்தி குலாப் ஜாமுன் வச்சு பொடி பொடியா முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு கொடுப்பாங்கல்ல, பார்க்கவே அழகா இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வேணும்னே. ஐயோ, இன்னும் எனக்கு பிடிச்ச ஐட்டமா பேசிட்டு இருக்காங்க இவங்க. ஐஸ்கிரீம் சொன்னதும் எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இவங்க சொல்றத கேட்க கேட்க தம்பியோட ரியாக்ஷனே சரியில்லையே. இவனை இனிமேலும் இங்க உட்கார வச்சோம், அப்புறம் நம்மளும் சேர்ந்து மாட்டுவோம். வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஹோம்ஒர்க் முடிக்கலாம். விட்டா இவன் அவங்க பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிருவான். ஓகே தவக்கல, வா கிளம்பு போலாம். போலண்ணே, எனக்கு வாயில நம்ம வாங்குதுண்ணே. சீக்கிரமா போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் சாப்பிடணும். டீலா? டீல் டீல். தமிழ், ஆதித்யா, உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா? எனக்கு இல்ல, எங்களுக்கு எது வேணாம் அங்கிள். நீங்க தான் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. தண்ணியில இருக்க மீன் கருவாடாகலாம், ஆனா கருவாடை இன்னைக்கும் மீனாகவே முடியாது. டேய், உனக்கு இந்த மாதிரிலாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? யாரும் சொல்லி கொடுக்கல, அதான் போன்ல டெய்லியும் ரீல்ஸ் பாக்குறேனே. ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோமா? சரி, முடிச்சிட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிடுங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அக்கா, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு உனக்கும் சாப்பிடணும் ஆசை வரலையா? நீ திட்டினாலும் பரவாயில்லக்கா, ஐஸ்கிரீம்னு கேட்டதும் கை கால்லாம் ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். நான் ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஆதித்யா, என்னடா இப்படிலாம் சொல்ற? நீ இப்படி ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குற விஷயம் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான். என்னால இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாதே. என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப என்ன, ஐஸ்கிரீம் தானே வேணும்? நம்ம போய் அம்மா கிட்டே கேட்போம். ஐயோ, வேணவே வேணாமா. என்ன ஃப்ராட் அங்கிளா? யார் நானா? எனக்கு வேண்டியதுதான். டேய் தவக்கல, விடு. சரிண்ணே, அவங்க எல்லாம் விடுங்க, நாம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம், ப்ரௌனி. நீ வா, வெளியே போய் சாப்பிடு. அச்சோ, நாம ஒரு பிளான போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா தவக்கல சொதப்புறாரே. ஐஸ்கிரீம் கிடைக்காம போயிடுமோ? ஹலோ, யா சொல்லுங்க சார். ஆமாம் சார், யா நாங்கள் வந்துடுறோம் சார். எஸ், நானும் அதையும் தான் வரும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே. யாருமா ஃபோன்ல? பிஸ்னஸ் போர்ட் மீட்டிங் கவுன்சில்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்கண்ணா. இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்க்கு என்னையும் ஆதியையும் வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போவே கிளம்பணும். நீ தவக்கல, என்னடா அது வம்பா போச்சு? இன்னைக்கு குழந்தைங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னடான்னா மித்ரா ஏதோ போர்ட் மீட்டிங் கவுன்சிலிருந்து கால் பண்ணாங்க, மீட்டிங் போகணுன்னு பேசிகிட்டு இருக்கா. ஆதி ரெடி ஆயிட்டாரா? ரெடியா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சரிண்ணா, நான் போய் அவர் ரெடி ஆயிட்டாரான்னு பார்க்குறேன். ஓகே. ஆதி, தவக்கல, ஆதி எங்க? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? ஏய் லூசா, நீ உன்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட கேட்க சொல்ற? ஆதி எங்கன்னு தானே கேட்ட. அண்ணன் என்ன நிலைமையில இருக்காருன்னு நீங்களே உள்ள போய் பாருங்க. என்ன சொல்ற?
போய் பாருங்க மேடம். ஆதி 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 என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஃபீவர் மித்ரா. என்ன ஃபீவரா? பாடி டெம்பரேச்சர் நார்மலா தானே இருக்கு. ஃபீவர் அடிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த காய்ச்சல்லாம் வெளியே தெரியாது மித்ரா. உள்காய்ச்சல், குளிர் காய்ச்சல்னு கூட சொல்லுவாங்க. பாரு உடம்பெல்லாம் எப்படி நடுங்கிட்டு இருக்குன்னு. என்னால சுத்தமா முடியல மித்ரா. மூளை காய்ச்சலா? இந்த நடுக்கத்தை பார்த்து அவருக்கு மூளை காய்ச்சல் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன். என்னென்னமோ சொல்லி எங்களை தயவு செஞ்சு பயமுறுத்தாத. ஆதி நீங்க வாங்க, கிளம்புங்க, ஹாஸ்பிடல் போலாம். அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு கால் பண்ணி ஆதியை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவங்கள அப்பாயின்மெண்ட் போட சொல்லுங்க. நம்ம இப்பவே போலாண்ணா. ஐயோ, இவ வேற நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம ஓவரா ரியாக்ட் பண்றாளே. இதை கால் பண்றேன் மித்ரா. ஆதி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம இப்படியே விடுறது சரியா இருக்காது. நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். இதை பண்றோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேணாம் வேணாம். கொஞ்ச நாளா ரெஸ்ட் எடுக்காம நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கினா சரியாயிடும் தோணுது. நீங்க என்னமோ சொல்றீங்க, பட் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் மித்ரா. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். ஸ்மெல்லு பிடிக்காது ஹாஸ்பிட்டலோடது, புரிஞ்சுக்கோ. நான் ஸ்கூலுக்கு நடந்து கொண்டு போய் விடுறேன்னு சொல்லல, ஆட்டோல தான் போறோம். எந்த கஷ்டமும் இல்ல. பாரதி, இப்ப எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்க? ஆதி தம்பி அப்படி என்ன சொல்லிருச்சு? ஸ்கூலுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னது ஒரு பெரிய குத்தமா? போற வழியில தானே விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. இதுக்கு இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. தம்பி, பாரதி அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க கூட்டிட்டு போங்க தம்பி. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. இதுக்குதான் வீட்டுல எப்பவுமே பெரியவங்க ஒருத்தங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாட்டி, உங்க அனுபவத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு பாரதிக்கு எடுத்து சொல்றீங்க. பாட்டி சொல்லி தட்டாதீங்க. நீ என்ன ஆதித்யா தமிழ், ஸ்கூலுக்கு போலாமா? போலாம் அங்கிள், நான் ரெடியா இருக்கேன். அங்கிள் பரவாயில்ல, நீங்க போங்க. நாங்க எப்பவும் போல அம்மா கூடயே ஸ்கூலுக்கு போறோம். டேய் சும்மா இருடா பெரிய மனுஷா. தம்பி நீங்க கூட்டிட்டு போங்க. பாதியிலேயே விட்டு போனவங்க யாரும் எங்களுக்கு தேவையில்லை பாட்டி.